ஹாய் வியூவர்ஸ். இங்க கேபி பாலா பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு பிராட் மைண்டடா அடுத்தவங்களுக்கு உதவுறப்போ, ஒரு பெண்ணுக்கு முதல்ல படிப்பு அறிவுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்ல போய் உதவி பண்ணது. அடுத்தது ஒரு பையனுக்கு இது மாரி நெறைய செஞ்சிருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி குடுத்துருக்காரு, ஒருத்தர் டூ வீலர் வாங்கி குடுத்துருக்காரு, ஒரு மலைவாழ் மக்களுக்கு ஒரு டெம்போ வாங்கி குடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தம்பி வந்து சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் இந்த தீபா கூட சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த நடிகை தீபா கூட, பாலாக்கு வந்து ரொம்ப பெருந்தன்மை. பாலா வந்து எல்லாருக்கும் உதவி செய்றாங்க. வர மக்கள் செலிபிரிட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாலா வந்து ஒரு பெரிய செல்ல குழந்தையாவும் இருந்தாரு. எந்த விதமான தாம்பீகமோ, பந்தாவோ இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் செஞ்சுட்டு வந்தாரு. இவர் வந்து ஒரு டிவில ஒரு ஆங்கராவோ, ஒரு நடிகராவோ இருக்கிறப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கோ, 3 இயர்ஸ்க்கோ. பட் அது மாரி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க வந்து இந்த மாரி வீடியோலாம் போடலாமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். மீறி போட்டாங்கன்னா அது என்ன ஆகுன்றது தெரியாது. எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ஆம்புலன்ஸ் விஷயம் வந்து என்ன ஏதுன்றது தெரியறதுக்கு முன்னாடி அதுல நெறைய குளறுபடிகள் இருக்கு. அந்த குளறுபடிகள் வந்து பாலாக்கு தெரியுமா? தெரியாதா? இப்படி தெரிஞ்சே வந்து செய்வாங்களான்றது கிடையாது. அது வந்து 1996 மாடல்ன்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படிச்ச இந்த பாலாக்கு இந்த மாரி ஒரு கெட்ட பேர் வருதுன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நெறைய ஊடகங்கள் எல்லாம் வந்து அது வந்துட்டு பெருசா சொல்லிட்டே வராங்க. அவங்க வந்து சொல்றதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறியோட இருக்கு. இந்த பாலா தம்பி வந்து நல்லா இருக்கணும். 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு இருக்குது. எப்படி இந்த பிழை நடந்ததுன்னு தெரியல. ஆனா, அ ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லி ஒண்ணு இருந்துச்சுன்னா, நம்ப வந்துட்டு என்ன செய்றது? என்ன செய்வாங்க? ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு தான் செய்வாங்க. ஆனா, அது பழைய மாடல்ன்னு சொல்றாங்க. இத்தன வருட காலங்களா இது இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த மாடல் வந்து நம்ம பயன்படுத்தக் கூடாதுன்றது எப்படி தெரியாம இருந்து போச்சு. இவருக்கு யாரு வாங்கி குடுத்தாங்க? என்றதும் தெரியல. ஒரு சமயம் இந்த பாப்புலாரிட்டிக்கோசரம் இவர வந்து இது பண்றதுக்கு செய்றாங்களான்னு தெரியாது. ஆனா, ஒரு நல்ல மனிதன வந்துட்டு அ என்ன செய்றது? நோக்கங்கள் என்ன இருக்குதுன்றது தெரியாம ரொம்ப நெறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா, இந்த ஆம்புலன்ஸ் பத்தி பேசுறப்போ ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இந்த தம்பிக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாதான்றதே தெரியல. தெரியாம எப்படி இறங்கி இந்த மாரி செஞ்சாங்கன்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா, இந்த அளவுக்கு உதவக்கூடிய மக்கள் எல்லாருமே நெறைய பேர் வரமாட்டாங்க. இப்ப வந்து சூர்யா எடுத்துங்க. சூர்யா படிக்க வைக்கிறாரு. சூர்யா அண்ணன் மூலியமா நான் படிச்சேன்னுவாங்க. வேற ஒருத்தர் ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்க மூலியமா பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த தம்பி சம்பாரிக்கிறதெல்லாம் குடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்றப்போ, எப்படி இது வந்து தெரியாம நடந்திருக்கும்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. காரணம் நானும்